எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வெள்ள நிவாரண நிதி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வெள்ள நிவாரண நிதியில் என்ன ஒரு அப்டேட்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளுக்கு அந்த மிக்ஜாம் புயலுடைய தாக்கம் நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் நிறையவே இருந்தது. ஸோ அவங்களுக்காக நம்மளுடைய முதலமைச்சர் 6,000 ரூபாய் நிதியாக கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படியே ரேஷன் கார்டு வச்சுருந்தவங்க எல்லாருமே 6,000 ரூபாய் வாங்கிட்டாங்க. இப்போ என்ன அப்டேட்னு பார்த்திங்கன்னா, ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கான ஒரு அப்டேட் தான், ஒரு முக்கியமான அப்டேட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ கார்டு வச்சுருந்தவங்க 6,000 ரூபாய் வாங்கிட்டாங்க. ஓகே, ஃபைன், முடிஞ்சது. கார்டு இல்லாதவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் அந்த 6,000 ரூபாய் கிரெடிட் ஆகவே இல்லை. எல்லாருமே இதை தான் யோசிச்சுருக்காங்க, என்னடா நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தோம், இன்னும் நம்மளுக்கு 6,000 ரூபாய் கிரெடிட் ஆகலைன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கான ஒரு நியூ அப்டேட் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதாவது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா 4,90,000 பேர் விண்ணப்பம் போட்டிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா 29,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. திருவள்ளூரில் 22,000 பேர், செங்கல்பட்டில் 14,000 பேர். மொத்தமாக பார்த்திங்கன்னா 5,55,000 பேர் இந்த 6,000 ரூபாய் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் அரசு அலுவலர் எல்லாருமே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் அப்ளை பண்ணலான்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களும் ஒரு பக்கம் அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேஷன் கடையில் ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு. அந்த ஆப்பில் மறுபடியும் நம்மளுடைய ஆதார், பேங்க் புக்கு, நம்மளுடைய மொபைல் நம்பர் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோவும் அதில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணிட்டு மறுபடியும் அங்கே ரீவேல்யூவேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த 6,000 ரூபாய் போடுவாங்களாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்டு. நம்மளுடைய ஃபோட்டோவும் நம்ம அட்டாச் பண்ணோம். இதுக்கான பணியில் தான் நம்மளுடைய கிராம நிர்வாக அதிகாரி, அவங்களுடைய உதவியாளர், கிராம ஊராட்சி செயலாளர், நெக்ஸ்ட் ரேஷன் கடை ஊழியர்கள், இவங்க எல்லாருமே அப்ளிகேஷன் யார் அப்ளிகேஷன் போட்டாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவும் அட்டாச் பண்ண சொல்லிட்டு அதுக்கான வேலையில் அவங்க இறங்கியிருக்காங்க. அது ரீவெல்யூவேஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் தான் நம்மளுக்கு 6,000 ரூபாய் போடுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளுடைய சேனல் டெலகிராமில் லிங்க் பண்ணப்பட்டுள்ளது. டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணி